வெல்கம் பேக் டு அசோக் வேர்ல்ட் கைஸ். இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலைக்கு போக போகிறோம். அதோட vlog தான் இது. போன வீடியோக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நிறைய வியூஸும் போயிடுச்சு. அதே மாதிரி சப்ஸ்கிரைபும் கொஞ்சம் நிறைய பேர் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆகும் எனக்கு இன்னும் வீடியோ போடுறதுக்கு. சரி, நம்ம எப்படி போகிறோம்னு பார்ப்போம் வாங்க. ட்ரெயினில் தான் நம்ம போக போகிறோம். ஆஸ் யூஷுவல் வந்துட்டோம். நம்ம போகிறப்ப ட்ரெயின் பார்த்தீங்கன்னா, நம்ம போகிற ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா 22616 இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ். திருப்பதி வரைக்கும் இந்த ட்ரெயின் போகும். கோயம்புத்தூர் டு திருப்பதி ட்ரெயின் போகிறவங்க எல்லாருமே இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிக்கலாம். இது டெய்லியுமே கிடையாதுங்க, சில நாட்கள் மட்டும்தான். செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளி, ஞாயிறு இந்த 4 நாளும் இந்த ட்ரெயின் ஒர்க் ஆகுது. ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீட்டாகவும் க்ளீனாக தான் இருந்துச்சு. நம்ம போகிற பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சாம்பல்பட்டி வரைக்கும் போக போகிறோம் திருவண்ணாமலைக்கு போகிறக்கு. எப்படிலாம் நம்ம போகலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன். கோயம்புத்தூர் டு திருவண்ணாமலைக்கு நம்ம போக போகிறோம். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:10க்குலாம் கிளம்பிடுச்சுங்க கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அதே நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், டெய்லி கிடையாது, சில நாட்கள் மட்டும்தான். கோயம்புத்தூர் டு திருவண்ணாமலைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ட்ரெயின் எதுவுமே கிடையாது, இது கனெக்டிங் தான். நீங்கள் பஸ்ஸில் போனீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே போயிடலாம். பட் ட்ரெயின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ட்ரெயின் கிடையாது, கனெக்டிங் ட்ரெயின் மாதிரி தான். நீங்கள் ஒன் டேயில் பிளான் பண்ணி வர மாதிரி இருந்துச்சுன்னா இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் நைட்டே கிளம்பாமல் ஓகே காலையில் ஏர்லி மார்னிங்காக கிளம்பி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த ட்ரெயின் vlog. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:10க்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து எடுக்கிறாங்க. இதோ ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர், ஈரோடு, சேலம், சாம்பல்பட்டி, ஜோலார்பேட்டை, காட்பாடி, சித்தூர், திருப்பதி மெயின் போகுதுங்க. மதியானம் 1:20 இந்த மாதிரி ரீச் ஆகுது. இங்கே எடுக்கும்போது எந்த டிலே இல்லாமல் கரெக்டாக தான் ப்ராப்பராக தான் எடுத்தாங்க. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கனெக்டிங் ட்ரெயின்னால நீங்கள் பார்த்தீங்கன்னா சாம்பல்பட்டியிலே இறங்குற மாதிரி இருக்கும். சாம்பல்பட்டியிலேருந்து அங்கேருந்து மறுபடியும் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 1 ஹவர் ட்ராவல் இருக்குது திருவண்ணாமலைக்கு. சாம்பல்பட்டி டு திருவண்ணாமலை ஒரு 1 ஹவர் ட்ராவல் இருக்கும். நீங்கள் காலையில் பிளான் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த இதில் பிளான் பண்ணி நீங்கள் போகலாம். ஏன்னா நீங்கள் நைட்டே நல்லா ஏதாவது ஒர்க் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறவங்க இருந்தால், ஒர்க் போயிட்டுருக்கவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா ஓகே மார்னிங் நான் கிளம்பி ஒரு 5 ஹவர்ஸ்க்குள்ளேயே திருவண்ணாமலை ரீச் ஆகி மறுபடியும் நைட்டே நான் கிரிவலம்லாம் போயிட்டு அடுத்த நாள் மார்னிங் கோயம்புத்தூர் வர மாதிரி இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி போகலாம். ஏன்னா எனக்கு ஒர்க் இருந்தனால தான் நான் வந்து முன்னத்த நாள் நைட்டே கிளம்பாமல் மார்னிங் கிளம்பி போனேன். ஆஸ் யூஷுவல் காலையில் போகும்போது பார்த்தீங்கன்னா சரியான பனிங்க. வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நல்லா இயற்கை காட்சி எப்பயும் போல் நம்மளுக்கு ஜன்னல் சீட்டே கிடச்சிருச்சு. அந்த இயற்கை காட்சியிலே பார்த்துட்டே அப்படியே போனோம். யாராருக்கு ஜன்னல் சீட்டில் இந்த மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு போகிறோம் அவங்களாம் மறக்காமல் லைக் போடுங்க வீடியோவுக்கு. அதே மாதிரி யாராரு கோயம்புத்தூரில் இருக்கீங்களோ அவங்களும் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காதீங்க. அதே தாங்க நம்ம சாம்பல்பட்டியில் இறங்க போகிறோம். இறங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சில டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நீட்டாக சொல்லிடலான்னு பார்த்தேன். இப்போ நீங்கள் சாம்பல்பட்டியில் இறங்கி அங்கேருந்து தான் நீங்கள் திருவண்ணாமலைக்கு த்ரூ பஸ் மூலிமா தான் போக முடியும். பர் பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா 70 ரூபி பக்கம் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு சாம்பல்பட்டிக்கு இறங்கிடுங்க. சாம்பல்பட்டியிலேருந்து நியர்பை தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க. நிறைய வண்டி இருக்குங்க, லைன் பை லைன் திருவண்ணாமலைக்கு போகிற வண்டி அந்த ரூட்டில் தான் போகும். நீங்கள் ஏறி அங்கேருந்து நீங்கள் திருவண்ணாமலைக்கு போயிடலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1.5 ஹவர்ஸ் ஆகுதுங்க. ஒரு பர்சனுக்கு வந்து 70 ரூபி சார்ஜ் பண்ணுறாங்க பஸ்ஸில். இப்போ நம்ம சாம்பல்பட்டி வந்துட்டோம். அப்படியே திருவண்ணாமலைக்கு நம்ம போக போக நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க, பார்த்தோம் நாங்கள்லாம் கிரிவலம். ஏன்னா இந்த டைம் உங்களுக்கே தெரியும் காலையிலேயே பௌர்ணமி ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா மக்கள்லாம் காலையிலே கிரிவலம் போயிட்டு இருந்தாங்க, நாங்கள் பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். திருவண்ணாமலை நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ மூலிமா போனோம். ஆட்டோ தான் உங்களுக்கே தெரியும். ஏன்னா நம்மளோட சேலம் கோயம்புத்தூர் பஸ் எல்லாம் கொஞ்சம் தள்ளியே நிறுத்திடுவாங்க. அங்கேருந்து நம்ம கோயிலுக்கு போகணுன்னா போய் வாக்கில் போகாமல் ஆட்டோவும் கொஞ்சம் ரெஃபரன்ஸாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், நம்ம ரீச் ஆகிறதுக்கு. 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. எப்படியும் நம்ம பக்கத்தில் வந்துட்டோம், கோயில் பக்கத்தில். கோயில் போக போகவே பார்த்தீங்கன்னா தெரியும், பௌர்ணமி அன்னைக்கு பயங்கர கூட்டமாக தான் இருக்கும். நாங்கள் போன அன்னைக்கு பயங்கர கூட்டம். ஏன்னா அன்ன அபிஷேகம் அன்னைக்கு நடக்கும்னு சொல்லிட்டு மக்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. பார்த்தா அதுக்கு முன்னத்த நாளே அன்ன அபிஷேகம் முடிஞ்சுச்சு. போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னாவே மக்கள் கூட்டம் தான், சரியான டிராஃபிக் அங்கே. உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, என்றைக்குமே பௌர்ணமிக்கு திருவண்ணாமலையில் எப்பயுமே கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். இதாங்க க்யூ லைனு. நாங்கள் எப்படா உள்ளே போவோம்னு சொல்லிட்டு இத்தனை பேருக்கு முன்னாடி பின்னாடி நின்றுருந்தோம். கிட்டத்தட்ட அந்த க்யூவில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 பேர் பக்கம் இருந்தாங்க. போகும்போதெல்லாம் கோபுரத்தை பார்த்துட்டே போயிட்டோம். சரி உள்ளே போனே க்யூ கம்மியாயிருன்னு பார்த்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே அதுக்கு மேலே க்யூ லைன் போயிட்டே தான் இருந்துச்சு.
ஒரு 5, 6 லைன் கழிஞ்சு சரி உள்ள போயிட்டோம். அதுக்கப்புறம் இன்னும் கம்மியாகும்னு நெனச்சோம். கம்மியாகலைங்க. இன்னும் எச் ஆயிட்டே தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 3 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாரி நெறைய பேர் குழந்தையெல்லாம் கூட்டு வந்திருந்தாங்க. இந்த மாரி குழந்தை கூட்டு வரவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இந்த மாரி க்ரவுடான டைம்ல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க. அப்படி இல்ல நீங்க போலீஸ்க்கு இந்த மாரி கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா, அவங்களே உங்கள ப்ராப்பரா கொஞ்சம் ஃபாஸ்ட்டா உள்ள சாமிய பார்க்கறக்கு அனுப்பிருவாங்க. நான் பார்த்துக்கங்களா மறுபடியும் நான் உள்ள வந்துட்டேன். மறுபடியும் சரி ஓகே நம்ம உள்ள போறோம்ன்னு பார்த்தா, மறுபடியும் ஒரு 4 லைன் மறுபடியும் வந்துச்சு. சரி அப்படியே அந்த கோபுரத்தையெல்லாம் பார்த்துட்டு, அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே நின்னுட்டே இருந்தோங்க. ஆனா நல்லா இருந்துச்சு. மக்கள்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு, நம்ம ஊர் மக்கள் மட்டும் இல்லாம, நெறைய பேர் பெங்களூர்ல இருந்து, தெலுங்கானால இருந்தெல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ எல்லாம் ஸ்வீட்டா ஜாலியா பேசிட்டு நின்னுட்டுருந்தோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் ஆயிடுதுங்க சாமி கும்பிடுறக்கு, திருவண்ணாமலையில. ஏன்னா இந்த மாரி ஃபங்ஷன் டைம் போகும்போது, பௌர்ணமி டைம் போகும்போது எப்பயுமே ரஷ் இருக்கும். லட்சக்கணக்கான மக்கள் டெய்லி வந்துட்டே இருக்காங்க. ஒரு வழியா பக்கத்துல போயிட்டோங்க சாமி பார்க்கறக்கு. எப்படியோ சாமி பார்த்துடலாம்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் நாங்க உள்ள போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, லைட்டா மழை வர மாரி இருந்துச்சுங்க. சரி ஓகே மழை வராது அப்படின்னு நினைச்சு தான் போனோம். பட் லைட்டா தூற ஆரம்பிச்சுருச்சு. ஓகே தூறலோட நிறுத்தினா போதும். பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போம்போது மழை வந்தா என்ன பண்றதுன்னு தெரியல. யோசிச்சிட்டே போயிட்டு இருந்தோம். கொஞ்ச தூரம் போக போக கொஞ்சம் தூறல் வந்துட்டு இருந்துச்சு. நல்லா சாமி பார்க்க போறோம்னு ஒரு ஹாப்பினஸோட நின்னுட்டே இருந்தோம். கரெக்ட்டா சாமி பார்க்கறக்கு கொஞ்ச நேரம் போகும்போது நல்லாவே கொஞ்சம் மழை வர ஆரம்பிச்சுருச்சுங்க. நல்லா ஸ்பீடாவே மழை வர ஆரம்பிச்சுருச்சு. நல்ல வேளை மேல வந்து நம்மளுக்கு அந்த டென்ட் மாரி போட்டிருக்கனால, அந்த அளவுக்கு நம்ம எதுவும் நனையல. போக போக இன்னும் ஸ்பீட் ஆயிடுச்சு மழை. சரி ஓகே. என்னன்னு வந்தாலும் என்ன, சாமிய பார்க்கும்போது ஹாப்பினஸ்னால கொஞ்சம் சந்தோஷமா இருந்தோம். பக்கத்துல வந்துட்டோம் சாமி பார்க்கறக்கு. இது கிட்டத்தட்ட இருக்கு. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, மக்கள் பார்த்தீங்கன்னா நெறைய கூட்டங்க. ஏன்னா பௌர்ணமினால நம்ம இப்ப எப்படியோ சாமிய பார்த்துட்டு வெளியில வந்துட்டோங்க. ஃபைனலா 3 1/2 ஹவர்ஸ் ஆச்சுங்க சாமி பார்க்கறக்கு. சாமி பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். அப்படியே வெளியில சரி கிரிவலம் போயிரலாம். மழையும் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் நின்றுச்சு. ஸோ இத விட்டுட்டா என்ன மழை புடிச்சிருன்னு சொல்லிட்டு நாங்க கிரிவலம் போயிரலாம்ன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கரெக்ட்டா 4:00 என்னமோ ஆரம்பிச்சோங்க சாமி கிரிவலம் போறக்கு. போம்போதெல்லாம் நெறைய கூட்டம் தான். அப்படியே ஜாலியா மக்கள பார்த்துட்டு, நம்மளே போய் நெறைய பேர் யூடியூபர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அவங்களும் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். இந்த இதுல பார்த்தீங்கன்னா, கிரிவலம் போம்போது பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குங்க. வயசானவங்க, பெரியவங்க போறீங்கன்னா, உங்களுக்கு ரெஸ்ட் ரூம்ஸ்க்குலாம் எந்த வகையான இடையூறும் கிடையாது. கரெக்ட்டா நீங்க ஒரு 600 மீட்டர்ஸ்க்கா இருக்கட்டும், இல்ல 1 கிலோமீட்டர் ஒன்ஸ் இருக்கு. ரெஸ்ட் ரூம் இருக்கு. நெறைய இடத்துல போர்டும் ஐடென்டிஃபைக்காக வச்சிருக்காங்க. நீங்க ப்ராப்பரா போய்க்கலாம். சுத்தி வரும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல நெறைய பேரு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நெறைய ஸ்நாக்ஸ் இந்த மாரி வித்துட்டு இருந்தாங்க. ஓகேங்க. நாங்க பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஒரு 3 ஹவர்ஸ்ல கிரிவலம் போயிட்டு வந்துட்டோம். கொஞ்சம் ரஷ்ஷா இருந்தாலும் அப்படி இப்படின்னு பூந்து வந்துட்டோம். ஸோ இந்த மாரி நெறைய இன்ட்ரஸ்டிங்கான விளாக்ஸ் எல்லாம் இனி வந்துட்டே இருக்க போதுங்க அசோக் வேர்ல்ட்ல. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெம்பிள் விளாக்ஸ் மட்டும் இல்ல, நெறையா நியூ சிட்டீஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ற விளாக்ஸும் வரப்போது. நெறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ ட்ரெயின்ல எப்படி நீங்க ரீச் ஆகுது, பஸ்ல எப்படி ரீச் ஆகுதெல்லாம் பண்ணி சொல்லப்போறோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டூ அசோக் வேர்ல்ட். தேங்க் யூ.